அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம ராபின் ஷர்மாவோட ஹூ வில் க்ரை வென் யூ டை பார்த்துட்ருக்கோம். கடைசி பாகம். ஸோ ஐ எம் சூப்பர் எக்ஸைட்டட். ஓகே, அவர் என்ன சொல்கிறாருங்கிறத பார்க்கலாம். நல்ல வேளை நமக்கு நேரத்தை முன்னக்கூட்டியே வீணடிக்க முடியாது. ஒரு வேளை அப்படி வீணடிக்க முடிஞ்சால் நம்ம எப்போவோ நமக்கு இருக்கிற டைம் எல்லாம் காலி பண்ணிகிட்ருப்போம் அப்படின்னு சொல்கிறார். ஸோ லைஃப் நமக்கு டெய்லி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை கொண்டு வருது, நிறைய சந்தர்ப்பங்களை கொண்டு வருது. அதனால் நம்ம விரும்பினா அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கரெக்டாக யூஸ் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி நான் என் வாழ்க்கையை மாற்றி அமைக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன்னாக்கா, நான் சீக்கிரமாக எழுந்து அதிகமாக படித்து உடற்பயிற்சி நல்லா செஞ்சு கரெக்டாக சாப்பிட்டு குறைவாக கவலைப்பட்டு நம்ம அற்புதமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். ஸோ நம்ம எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு கனவு காண்றோமோ அந்த மாதிரியான மனிதராக நம்ம எந்த நிமிஷத்துலையும் இருக்க முடியும். பட் அது எந்த நிமிஷத்துலேருந்து அப்படி இருக்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கனாக்கா, எல்லாருமே தங்களோட வாழ்நாளில் ரொம்ப ரொம்ப குறைந்தபட்சம் ஒரு மரத்தையாவது நடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம குடும்பத்தோர் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாரோட நினைவாக ஒவ்வொரு மரத்தையும் நட்டு அதை கடைசி வரையும் பராமரிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நம்ம வளரும்போது அந்த மரமும் வளருது, அதை பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், அருமையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து என்னன்னாக்கா, நம்ம நிம்மதியாக இருக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் போய் ஒரு ஆயாசமாக அமைதியாக இருக்கிறதுக்கு ஒரு இடத்த புகலிடத்தை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடம் ஆடம்பரமாக இருக்கணும் அப்படின்னு தேவையில்லை. நீங்கள் உபயோகிக்காத படுக்க அறை, இல்லைனா மலர்கள் இருக்கக்கூடிய மேஜை, இல்லைனா மரப்பலகை இருக்கக்கூடிய பார்க், ஏதோ ஒன்று, இந்த மாதிரி இடங்களில் நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு தனிமை வேணும் அப்படின்னு உங்கள் மைண்ட் சொல்லும்போது நீங்கள் அந்த இடத்துல போய் உட்காந்து ஒரு ஜேர்னல் எழுதலாம், இல்லைனா ஒரு பாட்டு கேட்கலாம், இல்லை கண்களை மூடி உங்கள் இது லட்சிய நாளை பற்றி கற்பனை செய்யலாம், இல்லைனா ஒன்றுமே இல்லாமல் வெறுமனே சும்மா உட்காந்து தனிமையை ரசித்து கொஞ்சம் புத்துணர்ச்சி பெற்றுட்டு நீங்கள் வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் மனதையும் ஆன்மாவையும் கவனிக்க நேரம் ஒதுக்குவதால் நீங்கள் ஒரு சமநிலையில் இருக்க முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து என்னன்னாக்கா, அதிகமாக புகைப்படங்கள் எடுங்க அப்படிங்கிறாங்க. என்னன்னாக்கா, ஒரு சித்திரம் 1000 வார்த்தைகளுக்கு சமம். புகைப்படங்களில் வாழ்க்கையின் மகத்தான நினைவுகளை நம்மளால் பதிவு செஞ்சு வச்சுக்க முடியுது. வருடங்கள் பல சென்றாலும் அந்த நினைவுகள் நம்ம மறுபடி வாழ்ந்து பார்க்க முடியுது அப்படின்னு சொல்கிறாரு. இவங்க அப்பாவுக்கு ஒரு பழக்கம் இருக்குது. எல்லா மூமெண்ட்ஸையும் அவர் ஃபோட்டோவில் கேப்சர் பண்ணுவார் போல இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு டைம் சைக்கிள் ஓட்டினது, ஃபஸ்ட்டு டைம் எழுந்து நடந்தது, சுற்றுலா போகிறது, இந்த மாதிரி ஒவ்வொன்றையுமே அவர் கேப்சர் பண்ணுவார். அப்போ சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ராபின் சர்மா அவங்க அப்பா கிட்ட எதுக்கு நீங்கள் இவ்வளோ ஃபோட்டோ எடுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு சலிச்சுக்குவார் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. பட் ஆனால் அந்த மாதிரி சைல்ட்ஹுட் மூமெண்ட்ஸ், அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் இப்போ எடுத்து பார்க்கும்போது அதுக்கு அவ்வளோ ப்ரெஷியஸ், அதுக்கு ப்ரைஸே கிடையாது அப்படிங்கிறாங்க. ஸோ பல வருடம் கழித்து நீங்கள் இந்த புகைப்படங்கள்லாம் நீங்கள் எடுத்து பார்க்கும்போது அது கொடுக்குற மகிழ்ச்சி உணர்வுக்கு ஈடு இணையே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து என்னன்னாக்கா, துணிகரமான செயல்பாடுகள் நமக்கு எல்லாருக்குமே தேவைப்படுது. அதாவது இந்த செல்ஃப் டிஃபென்ஸ், இந்த உடம்பு ஃபிட்னஸ், இது எல்லாருக்குமே தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ டீச்சர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மலையேறுறாங்க, பிஸ்னஸ்மேன்லாம் பலூனில் பறக்கிறாங்க, பாட்டிங்கெல்லாம் மேரத்தானில் ஓடுறாங்க, வீட்டை கவனிக்க வேண்டிய மனைவியார் கராத்தே கற்றுக்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப தேவை, ரொம்ப ரொம்ப அத்தியாவசியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம வேலையை முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு எப்படி போகிறோம்? சிடுசிடுப்பாக போகிறோம், சோர்வாக போகிறோம் இல்லையா? ஏன் அப்படின்னா, நம்ம வேலை செய்கிற இடத்துலையே நமக்குள்ளே இருக்க நல்ல குவாலிட்டிஸ் எல்லாம் சிறந்ததை எல்லாருக்கும் கொடுத்துட்டோம். நம்ம கிளைண்ட்டுக்கு கொடுத்துட்டோம், நம்ம கூட வேலை செய்கிறவங்களுக்கு கொடுத்துட்டோம். அதனால் இப்போ நம்மக்கிட்ட கொடுக்கறக்கு எனர்ஜி அப்படின்னு அன்ஃபார்ச்சுனேட்லி ஒன்றுமே இல்லை. ஸோ நமக்கு ரொம்ப நேசிக்கிற மனிதர்கள், அதாவது நம்ம மனைவி, குழந்தைகள், நம்ம நண்பர்களுக்கு நம்மக்கிட்டேருந்து நம்ம வீட்டுக்கு போகும்போது கொடுக்குறக்கு அப்படிங்கிறதுக்கு அன்பு இல்லை, எனர்ஜியும் இல்லை. அப்போ நம்ம என்ன செய்கிறோம்? வீட்டுக்கு போயிட்டு ஏதோ ஒரு போர் வீரன் போல் சாய்வு நாற்காலியில் சாஞ்சிட்டு எனக்கு கொஞ்சம் நேரம் நிம்மதியாக விடுங்க, என் மைண்டு பீஸ்ஃபுல்லாக இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாக விடுங்க அப்படின்லாம் நம்ம கட்டளையிடுறோம். நீங்கள் தயவு செஞ்சு இனிமேல் இந்த மாதிரி சீன் போடாதீங்க. நீங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிட்டு, நீங்கள் ஒரு வேளை ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தால் கூட ரிலாக்ஸ் ஆகுங்க, கொஞ்சம் தனிமையில் உட்காந்து பாட்டு கேளுங்க, கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு வீட்டில் இருக்கவங்களோட கொஞ்சமாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். உங்கள் குடும்பத்தார் உங்களை அவ்வளோ நேசிக்கிறாங்க, அவங்களுக்காகவும் கொஞ்சம் அவங்க நிலமையிலேருந்து யோசிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த மாதிரி மூமெண்ட்ஸ் உங்களுக்கு திரும்ப கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து என்னன்னாக்கா, உங்களோட இன்ட்யூஷன்,
உங்களோட இன்ட்யூஷன் உள்ளுணர்வு அப்படிங்கிறது வந்து உங்ககிட்ட எப்போவுமே பேசும். அப்போ இந்த உள்ளுணர்வுங்கிறது என்ன? சலனமற்ற சன்னமான உள்ளிருக்கிற குரல். இப்போ வந்து நம்ம இன்ட்யூஷன் பேசுறது வந்து எல்லா டைமும் நம்மளால ஏற்றுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. ஆனாலும் நீங்கள் தேடிட்டு இருக்க நிறைவு, வளம் இதெல்லாம் வந்து பெறணும் அப்படின்னாக்கா மிக முக்கியமான நேரத்தில் வந்து இந்த இன்ட்யூஷன் வந்து பேசும் நம்மக்கிட்ட. அப்போ அந்த உள்ளுணர்வு என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம லிசன் பண்ணணும். ஸோ அது என்ன சொல்லுதோ அது பிரகாரம் நம்ம ஆக்ட் பண்ணோம்னாக்கா கண்டிப்பாக நமக்கு வந்து வெற்றிக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்னோட இதில் பார்த்தீங்கன்னா, பொதுவாக நான் ஒரு கரெக்டான டெசிஷன் எடுக்கிறேன்னாக்கா நான் ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுறதும், ஒருவேளை நான் தப்பான ஒரு முடிவு எடுக்கிறேன், அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ராங் இன்வெஸ்ட்மெண்ட் நான் பண்ணுறேன் அப்படின்னாக்கா அந்த அந்த விஷயம் நான் செய்யும்போது எனக்குள்ளே நிறைய படபடப்பு இருக்கும். அதை நான் நிறைய கவனிச்சிருக்கேன். ஸோ அதை நம்ம வந்து கொஞ்சம் கவனிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ நம்ம நிறைய வெளியே போகிற இடங்களில் வந்து நிறைய இன்ஸ்பைரிங்கான வார்த்தைகள், கோட்ஸ் எல்லாம் வந்து நம்ம கண்ணில் படும். இல்லை நிறைய பேர் பேசுகிறதெல்லாம் கூட நம்ம கவனிச்சிருக்கலாம். சூப்பராக இருக்கே இந்த பாயிண்ட் அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்போ இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் டவுனாக இருக்கும்போதோ இல்லை உங்களுக்கு தேவைப்படும் பொழுதோ வந்துட்டு இல்லை நீங்கள் வெற்றிக்காக சிந்தனை எல்லாம் பண்ணும்பொழுதோ உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். அப்போ இந்த மாதிரி நான் கோட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. இதை வந்து குளியலறை கண்ணாடியில், ஃப்ரிட்ஜ் கதவில், கார் டேஷ்போர்டில், உங்கள் அலுவலகத்தில், உங்கள் கண்ணில் வந்து நீங்கள் படுற மாதிரி இதெல்லாம் வந்து ஒட்டி வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் வச்சுருக்கும்போது என்ன ஆகுதாக்கா, அவசியமான விஷயத்தில் மட்டும் கவனத்தை செலுத்துறக்கும், சோதனை காலங்களில் வந்து இதெல்லாம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஊக்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, உங்களுக்கு நீண்ட ஆயுள் வேணுமா? அப்போ நம்ம என்ன செய்யணும்? நம்ம என்ன வேலை செய்கிறோமோ அதை வந்து நேசிக்கணும். இதை வந்து சரித்திரத்திலேயே வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஹிஸ்ட்ரி நம்ம எடுத்து பார்த்தோம்னாக்கா அதிக நிறைவுடன் வாழ்ந்த மனிதர் எல்லாருமே வந்து என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா அவங்க வாழ்க்கையை நடத்துவதற்காக செய்கிற வேலையை வந்து ரொம்ப நேசிச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தாமஸ் ஆல்வா எடிசன் 1093 இன்வென்ஷன்ஸ் அவர் பண்ணியிருக்காரு. ஸோ அவர்கிட்ட போயிட்டு கேட்கும்பொழுது அவர் என்ன சொல்லியிருக்காரு, ஆக்சுவலாக நான் வாழ்க்கையில் வந்து ஒரு நாள் கூட நான் வந்துட்டு வேலை செஞ்சதில்லை. நான் என்றைக்குமே வந்துட்டு ஒன்று வேடிக்கை பார்த்துருக்கேன், இல்லை விளையாட தான் செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு இல்லையா நம்ம கேட்குறக்கு. ஸோ அதுக்கு என்ன அப்படின்னாக்கா அவங்க என்ன சொல்கிறாங்கனாக்கா, நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்களோ அதை நீங்கள் நேசிக்க ஆரம்பிச்சிட்டிங்கனாக்கா நீங்கள் ஆக்சுவலாக வேலை செய்யணும் அப்படின்னு தேவைப்படாது. உங்கள் வேலையே வந்து உங்களுக்கு விளையாட்டாயிடும். ஸோ உங்களுக்கு நேரம் வந்து போகிறதே தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. லாஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னாக்கா, தன்னலமற்ற சேவையை வந்து நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மனித சேவையை விட உயர்ந்த மதம் வேறு எதுவுமே இல்லை. ரோஜாக்களை தரும் கைகள்லேருந்து எப்போவுமே சிறிய நறுமணம் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது? வெற்றிகளை நம்ம துரத்தி பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். ஏதோ ஒரு அர்த்தம் வந்து இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்போ இந்த அர்த்தம் எங்கே ஒளிஞ்சிருக்கு? நம்ம சேவை செய்கிறதுல தான் ஒளிஞ்சிருக்கு. பெரிய தலைவர்கள், சிந்தனையாளர்கள், மனிதநேய ஆர்வலர்கள் சுயநலமற்ற வாழ்க்கையை வந்து வாழ்ந்தாங்க. இதனால் என்ன அவங்களுக்கு கிடைச்சிது? மகிழ்ச்சி, வளமை மற்றும் மனநிறைவு வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மித்தவங்களுக்காக வாழ்ந்த வாழ்க்கைக்கு வந்து கண்டிப்பாக மகாத்மா காந்தியை ஒரு எபிட்டோமாக சொல்லலாம். ஸோ அவரோட ஒரு சின்ன இன்சிடெண்ட் என்னன்னாக்கா, அவர் ஒரு ரயில் பிரயாணம் பண்ணிட்டு இருக்கும்பொழுது அவரோட ஒரு செருப்பு வந்து எடுக்க முடியாத ஒரு தண்டவாளத்தில் போய் விழுந்துருது. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, டக்குன்னு அவரோட இன்னொரு செருப்பு எடுத்து அது எங்கே விழுந்துச்சோ அதே இடத்துல இதையும் போடுறாரு. ஸோ பார்க்குறவங்க ஏன் அப்படி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது இவர் இல்லை இப்போ வந்து ஒரு ஒன்றும் இல்லாத ஒரு பாவமான ஏழை வந்து அந்த ஒரு செருப்பு எடுக்கிறாருனாக்கா அவருக்கு வந்து இந்த இன்னொரு செருப்பும் உதவும் இல்லையா, ஒரு பேர் இருந்தால் தானே அவரால் போட்டுக்க முடியும் அப்படின்னு அந்த இடத்துல கூட மித்தவங்களுக்காக அவ்வளோ தூரம் யோசித்த மனுஷன் வந்து காந்தி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம சமுதாயத்தின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்கிறதுலே வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஹாஃப் ஆஃப் லைஃப் வந்து முடிஞ்சிருது. நம்ம வாழ்க்கையோட பெரிய இன்பங்களை வந்து தேடி தேடி துரத்திக்கிட்டு இருக்கனால நம்மளோட அடுத்த ஹாஃப் ஆஃப் த லைஃப் வந்து நம்ம இழந்துடுறோம். அதனால் சின்ன சின்ன மகிழ்வுகளை கூட வந்து தவற விட்டுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்மக்கிட்ட என்ன இருக்குது பாருங்கள், உயரமான கட்டடங்கள் இருக்குது, ஆனால் வந்து குணம் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. உடைமைகள் நிறைய இருக்குது நம்மகிட்ட, ஆனால் மகிழ்வுங்கிறது இல்லை. நிரம்பிய மனங்கள் இருக்குது, ஆனால் நிறைவற்ற வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இவர் நிரம்பிய மனங்கள் நீங்கள் ரெஃபர் பண்ணுறது வந்து நம்ம மைண்டு ஃபுல்லாக தாட்ஸ் தான் இருக்குது, குப்பை தாட்ஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் தங்களுக்கு வந்து மகிழ்ச்சி எங்கே கிடைக்கிது, எந்த பொருளில் கிடைக்கிது அப்படின்னு தேடி தேடி வந்து கஷ்டப்பட்டு நம்ம பொருள்களை சேகரிக்கிறோம், நம்ம வந்து வருவாயை வந்து உருவாக்கிக்கிறோம். ஆனால் வந்து மகிழ்ச்சிங்கிறது ஒருத்தர் சென்று அடையிற இடம் இல்லை, அது நீங்களே உங்களுக்காக உருவாக்கிக்கிற ஒரு நிலை அப்படிங்கிற ஞானம் நமக்கு வரணும் அப்படின்னு சொல்கிறாரு.
ஸோ நம்ம வாழ்க்கை, நம்ம என்ன மாதிரி வாழ்க்கை வாழ்ந்தாலும் சரி, அதில் ஒரு பர்பஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அது என்ன மாதிரி பர்பஸ் அப்படின்னாக்கா, நீங்கள் எந்த மாதிரி திறமையானவராக இருந்தாலும் உங்கள் திறமையை கொண்டு மித்தவங்களோட வாழ்க்கையில் ஒரு பாசிட்டிவான முன்னேற்றத்தை ஏற்படுத்த உங்களால் முடியுதுன்னா அதுதான் அந்த உயரிய பண்பு. அதனால தான் உங்களுக்கு மகிழ்ச்சியும் ஆழ்ந்த நிறைவும் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த புக்கை நிறைவு செய்கிறாங்க மாஸ்டர்ஸ். ஸோ இன்றைக்கி இருக்கிற லைஃப் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது நமக்கு. ஆனால் அதை ஹாப்பியாக மாற்றுறதுக்கு ப்ராக்டிக்கலான 100 பாயிண்ட்ஸ் நம்ம என்ன கடைப்பிடிக்கலாம் அப்படிங்கிறது ராபின் சர்மா சொன்னதை நம்ம பார்த்தோம். ஸோ இது எல்லோரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச்.